ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா சிவசாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 15. மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த 5 காரணங்களாகும். பொருளுரை: இந்த பதத்தில் நல்லது கெட்டது என்னும் சொற்கள் மிக முக்கியமானவை. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள பாதைக்கு ஏற்ப செயல்படும் செயல் நல்ல செயல். சாஸ்திர நெறிகளின் செயல்களுக்கு கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் செயல் கெட்ட செயல். ஆனால் எது செய்யப்பட்டாலும் அது முழுமை பெற இந்த 5 காரணங்களும் தேவை. பதம் 16. மொழிபெயர்ப்பு: எனவே இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. பொருளுரை: நண்பனாக உள்ளே அமர்ந்து பரமாத்மா தன்னுடைய செயல்களை நடத்துகின்றார் என்பதை முட்டாள்தனமான மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. இடம், செய்பவன், முயற்சி, புலன்கள் ஆகிய பௌதிக காரணங்கள் உள்ள போதிலும் இறுதி காரணம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவே. எனவே 4 பௌதிக காரணங்களை மட்டுமின்றி உன்னதமான செயற்காரணத்தையும் காண வேண்டியது அவசியம். பரமனை காணாதவன் தன்னையே செய்பவனாக கருதுகின்றான். பதம் 17. மொழிபெயர்ப்பு: எவனுடைய நோக்கம் அகங்காரம் இன்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலிருந்து விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகில் உள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் பந்தப்படுத்துவதும் இல்லை. பொருளுரை: போரிடாமல் இருப்பதற்கான விருப்பம் அகங்காரத்திலிருந்து எழுகின்றது என்று இப்பதத்தில் அர்ஜுனனிடம் பகவான் தெரிவிக்கின்றார். உள்ளும் புறமும் வீற்றுள்ள உன்னத அனுமதியை பற்றி கருத்தில் கொள்ளாமல் நானே செயலின் கருத்தா என்று அர்ஜுனன் எண்ணினான். உன்னத அனுமதியை பற்றி அறியாதவன் செயல்களில் ஈடுபடுவதால் என்ன பயன்? ஆனால் செயலின் கருவிகளை அறிந்து தன்னை செய்பவனாக அறிந்து பரமபுருஷரை உன்னத அனுமதி கொடுப்பவராக அறிபவன் எல்லா செயல்களையும் பக்குவமாக செய்கிறான். அத்தகு நபர் என்றுமே மாயையில் இருப்பதில்லை. கடவுள் உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வு இல்லாதிருத்தல் மற்றும் அகங்காரத்தின் காரணத்தால் சொந்த செயல்களும் பொறுப்புகளும் எழுகின்றன. பரமபுருஷ பகவான் அல்லது பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் கொலை செய்தாலும் கொள்வதில்லை. அவ்வாறு கொலை செய்வதன் விளைவால் பாதிக்கப்படுவதும் இல்லை. உயர் அதிகாரியின் கட்டளையின் கீழ் போர் வீரன் ஒருவன் கொலை செய்யும் போது அவன் தண்டனைக்கு உட்பட்டவன் அல்ல. ஆனால் தனது சொந்த விருப்பத்தில் அவன் யாரையேனும் கொலை செய்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவான். பதம் 18. மொழிபெயர்ப்பு: அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய 3 செயலை தூண்டுபவை. புலன்கள், செயல், செய்பவன் ஆகிய 3 செயலை உண்டாக்குபவை. பொருளுரை: அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய 3 தினசரி செய்யப்படும் செயலை ஊக்குவிப்பவை. செயலின் கருவிகள் செயல், செய்பவன் ஆகிய 3 செயலை உண்டாக்குபவை. எந்த ஒரு மனிதனால் செய்யப்படும் எந்த செயலிலும் இம்மூன்றும் இருக்கின்றன. ஒருவன் செயல்படுவதற்கு முன்பு ஊக்கம் எனப்படும் தூண்டுதல் உள்ளது. செயல்படுவதற்கு முன்பு அதன் பலன் சூட்சும உறவில் உணரப்படுகின்றது. அதன் பிறகு செயல்கள் உருப்பெறுகின்றன. எண்ணுதல், உணர்தல், விரும்புதல் என்னும் மனதின் நிலைகளை ஒருவன் முதலில் அனுபவிக்க வேண்டும். இதுவே ஊக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. செயலை செய்வதற்கான ஊக்கம் சாஸ்திரங்களிலிருந்து வந்தாலும்
ஆன்மீக குருவின் உபதேசங்களிலிருந்து வந்தாலும் அஃது ஒன்றே. ஊக்கமும் செயலாற்றுபவனும் இருக்கும்போது மனம் உட்பட எல்லா புலன்களின் உதவியுடன் உண்மையான செயல் நடைபெறுகின்றது. மனமே எல்லா புலன்களுக்கும் மையமாகும். செயலை நிறைவேற்றும் இவை அனைத்தும் இணைந்து கர்ம சங்கிராகா ஒட்டுமொத்த செயல் என்று அழைக்கப்படுகின்றன. பதம் 19 மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செயல், செய்பவன் ஆகியவற்றிலும் 3 வகைகள் உள்ளன. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக. பொருளுரை. ஜட இயற்கை குணங்களின் 3 பிரிவுகள் 14ஆம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டன. அந்த அத்தியாயத்தில் சத்வகுணம் பிரகாசமானது என்றும், ரஜோகுணம் பௌதிகமானது என்றும், தமோகுணம் சோம்பேறித்தனத்திற்கு உகந்தது என்றும் கூறப்பட்டது. ஜட இயற்கையின் எல்லா குணங்களுமே பந்தப்படுபவை. அவை முக்திக்கான வழிகள் அல்ல. சர்வகுணத்தில் இருப்பவனும் கட்டுண்டவனே. 17ஆம் அத்தியாயத்தில் பலதரப்பட்ட மனிதர்களால் ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களில் செயல்படும் பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகள் விளக்கப்பட்டன. இந்த பதத்தில் 3 பௌதிக குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செய்பவன், செயல் ஆகியவற்றின் பல்வேறு வகைகளை பற்றி பேச பகவான் விரும்புகின்றார். பதம் 20 மொழிபெயர்ப்பு. உயிர்வாளிகள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்வகுணத்தில் இருக்கும் அறிவாகும். பொருளுரை. தேவன், மனிதன், மிருகம், பறவை, நீரில் வாழ்பவை அல்லது தாவரம் என எல்லா உயிர்வாளிகளாலும் ஒரே ஆன்மீக ஆத்மாவை காண்பவன் சத்வகுணத்தின் அறிவை பெற்றுள்ளான். உயிர்வாளிகள் தங்களது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு உடல்களை பெற்றிருந்தாலும் அவை அனைத்திலும் ஒரே ஆன்மீக ஆத்மா இருக்கின்றது. ஒவ்வொரு உடலிலும் மற்ற உயிர் சக்தியின் தோற்றம் பரமபுருஷனின் உயர் இயற்கையினாலேயே. இவ்வாறு அந்த உயர் சக்தியை ஒவ்வொரு உடலிலும் காண்பது சத்வகுணத்தில் காண்பதாகும். உடல்கள் அழியக்கூடியவை என்ற போதிலும் அந்த உயிர்வாளி அழிவற்றது. வேறுபாடுகள் உடலின் அடிப்படையில் காணப்படுகின்றன. கட்டுண்ட ஜடவாழ்வின் பல்வேறு உருவங்கள் இருப்பதால் உயிர்வாளி பிரிக்கப்பட்டதாக தோன்றுகின்றது. இத்தகு அருவஞானம் தன்னுணர்வின் ஒரு அம்சமாகும். ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணண்டே ஹரே.